எனக்கு எங்க வீட்டுக்கோ இல்ல ஒய்ஃபோட வீட்டுக்கோ கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அட் த சேம் டைம் உடம்பு ரொம்ப முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் களைப்பாறலான்னு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டேன். பேக் டு பேக் பெங்களூர் போயிட்டு அப்படியே இந்த டெலிவரிக்காக என் ஒய்ஃப் கூட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல செஞ்ச சாப்பாடு எனக்கு பரிமாறினாங்க. லாஸ்ட் ஒரு 7-8 டேஸாவே ஒழுங்கா சாப்பிடல, சுத்தமா சரியான தூக்கமாவும் இல்ல. அவங்க பரிமாறின சாப்பாடு எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. எள்ளு காஞ்சா சரி எலிப்புளுக்கு எதுக்கு காயணுன்ற மாதிரி நைட் என் ஒய்ஃப்க்கு டெலிவரி நான் ஹாஸ்பிட்டல்ல காத்து கிடந்தா, இவனும் அதே மாதிரி என் கூட இருந்தான். ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்ததை தாண்டி இப்ப அவங்க வீட்லயே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இங்க முழிச்சு பார்த்தா தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு. என் பிள்ளைக்கு தும்மல் வந்தா கூட பரவாயில்ல, என் ஒய்ஃப்க்கு இந்த சூழ்நிலையில தும்மல் வரவே கூடாது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நம்ம இருமும் போதும் தும்மும் போதும் அச் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேரம் அடிவயது தான் போய் பிடிக்கும். இப்போதான் டெலிவரி ஆயிருக்கு, ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது இருமலா இல்லை தும்முனா நேரம் அடிவயத்தில் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பெயின் வரும், இல்லை ஸ்டிச் வந்து கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால டக்குன்னு எங்கேயாச்சும் போயிட்டு மாத்திரை கேத்திரையை வாங்கிட்டு தான் போய் பார்க்கறதா இருந்தால் கூட போகும். ஸோ ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்புறேன். நானும் ஒரு மாண்டா கெல்சி மாத்திரையும் போட்டு ஒய்ஃபுக்கு நான் சாத்துக்குடி ஜூஸையும் வாங்கிட்டு அவங்கள கொடுத்துட்டு குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது அவங்க தும்மல் எனக்கு கூட வந்துடலாம், குழந்தைக்கு வரக்கூடாது, குழந்தைக்கு சளி எதுவும் பிடிச்சிக்கிச்சுன்னா பால் குடிக்காது, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தற்காலிகமாக என் குழந்தைய விட்டு விலகி இருக்கேன்.